கேப்பேன் சீட்டு 25-50 சீட்டு கொடுங்கடா. ஆண்ட பரம்பரை மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. தமிழ்நாட்டையே உழுக்குன்னா ஒரு மிகப்பெரிய மோசடி சம்பவம் தாங்க ஆருத்ரா மோசடி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1,00,000 பேருக்கு மேல 2 லட்சம் 3 லட்சம்னு 2100 கோடி வரைக்கும் ஆட்டையை போட்டுக்கிறாங்க. அதுல பல பாஜக நிர்வாகிகளும் தொடர்பு இருக்குன்னு போலீஸ் வாரிகள் தெரிய வந்துருன்னு வச்சுங்களேன். அந்த சமயத்துல தாங்க பாஜக இருக்கிற முக்கிய நிர்வாகியான ஆர்கே சுரேஷுக்கு தொடர்பு இருக்குதுல கிட்டத்தட்ட 15 கோடி வரைக்கும் அந்த ஆருத்ரா மோசடில இருந்து அவர் சுருட்டி இருக்காரு அப்படின்னு போலீஸ் வாரிகள் தெரிய வந்திருக்கு. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. உனக்கும் கைப்புள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. நானும் அவர் ஒன்னா சேர்ந்தானங்க திருட வந்தான். சொல்லுங்க இப்ப. உடனே போலீஸ் என்ன பண்றாங்க, ஆர்கே சுரேஷை வாழ வச்சு தேடுறாங்க. போலீஸ் நம்ம தேடுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு ஆர்கே சுரேஷ் தலைமுறை வைட்டாரு. இந்த அக்யூஸ்ட் எங்காவது பாத்தீங்களா சார்? இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. இப்படி 6 மாசம் போலீஸ் என்ன பண்ணாதாங்க தெரியுது ஆர்கே சுரேஷ் துபாயில தலைமுறைவா இருந்திருக்காருன்னு. துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை ராஸ்கல் வேடிக்கை பாக்குறீங்க. உடனே போலீஸ் என்ன பண்றாங்க, துபாயில இருக்கிற ஆர்கே சுரேஷ் லுக் அவுட் நோட்டீஸ் போடுறாங்க. நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி நம்மளுக்கு ஆஜராயிரும் முடிவு பண்ண ஆர்கே சுரேஷ். சரி இப்ப நான் தமிழ்நாட்டுல வந்து போலீஸ் முன்னாடி ஆஜராயிரேன் அப்படின்னு அறிக்கை விட்டு இப்ப நேரடியாக வந்து ஆஜராயிட்டாருங்க. நம்ம ஆர்கே சுரேஷ் போலீஸ்கிட்ட ஆஜராயிட்டாரு. அப்ப உண்மையை பூரா சொல்லிட்டாருன்னா நம்ம ஆட்டுக்குடி நிலைமை அப்படின்னு நெட்டிசன்களை பிடிச்சி இந்த சம்பவத்தை வேற ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதாங்க. இன்னைக்கு என்ன 2 ரோஸ் ஆருத்ரா மோசடியில ஒரு வழியா நம்ம ஆர்கே சுரேஷ் அப்ரூவ் ஆனாலும் கூட நம்ம பாஜக நம்ம எதுக்குங்க வைப்படுறோம், என்ன லிங்க்னு நீங்க யோசிக்கலாம். அதாவது ஆர்கே சுரேஷ் இருக்காருலங்க, அவருக்கும் பாதல் அண்ணாமலை ரொம்ப நெருக்கமான க்ளோஸுங்க. அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். உங்க மாப்பிள்ள வேட்டியை தூக்கி மடிச்ச காட்டினாண்டா மதம் கொண்ட யானை. மதம் கொண்ட யானை இருக்குடா. அது பாத்தீங்கன்னா தேவர் பூஜை நடக்கும் போதெல்லாம் ஒன்னா சேர்ந்து அவருக்கு மாலையெல்லாம் போட்டு வருங்கால முதல்வர் அளவுக்கு நம்ம ஆர்கே சுரேஷ் வேற அளவுக்கு கூவார்னு வச்சுங்களேன். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அந்த அளவு க்ளோஸ். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆர்கே சுரேஷ் பேர் அடிப்படும் போதுதான் நம்ம அண்ணாமலை பேர் அடிபட்டுன்னு வச்சுங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஆதரவுக்காக தமிழ்நாடு இருக்கிற ஆர்கே சுரேஷ் கிட்ட கேக்குறாங்க, எங்க நீங்க தப்பு பண்ணிக்கலாம்னு பிரஸ் எல்லாம். எங்க நான் தப்பே பண்ணலங்க, இந்த ஆருத்ரா மோசடிக்கு எனக்கு அந்த தொடர்பே கிடையாது. என்னோட ஒய்ஃபோட மருத்துவ பிரச்சனைக்காதாங்க நான் துபாய்க்கெல்லாம் போய் தங்கியிருந்தேன், மறுபடியும் தலைமறைவெல்லாம் ஆகவே இல்லை அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. ஆனா ஆளை பார்த்து எப்படி தெரியுமா அங்க இருக்காரு, இந்த சூரியன் படத்துல சத்துமுருவர் பாத்தீங்களா, அதாவது தலைமறைவா இருக்க மொட்டையெல்லாம் போட்டு வித்தியாசமா அந்த மாதிரிதாங்க ஆர்கே சுரேஷ் பாத்தீங்கன்னா மொட்டையெல்லாம் போட்டு வித்தியாசமா இருக்காரு. பார்க்கும் போது ஆர்கே சுரேஷ் ஆளே மாறிட்டாப்ல, அப்படி இருக்காப்ல. பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு ஆளே மாறிட்டேன். பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கே சுரேஷ் அப்ரூவருக்காக தமிழ் வந்திருக்கு. அதே சமயம் பார்த்து நம்ம அண்ணாமலை ஒரு ஏசி பஸ் யாத்திரை போறாருலங்க, இந்த பிரச்சனையை ஒட்டி ஏசி பஸ் யாத்திரையை ஒத்தி வச்சிருக்காருங்க. அந்த அளவுக்கு பயப்படுறாரு போல இருக்கோ அப்படின்னு சங்கிகளும் உங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. இன்னொரு தரப்பு சங்கிகளும், ஏன்பா நம்ம தலை ரொம்ப கிளியரான ஆளுப்பா, பாரு ஆர்கே சுரேஷ் வந்து இங்க பேசினாலும் கூடவும் அவரை வந்து உண்மையை சொல்லவே முடியாத அளவுக்கு நம்ம தலை ஏதாவது பேசியிருப்பாருயா, சமாளிச்சிருப்பாரு. ஆனா தலைவர் பயப்பருக்கு ஒண்ணுமே இல்லை அப்படி இன்னொரு தரப்பு சங்கிலும் பேசிக்கிறாங்க. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க, ஒண்ணுமே சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. அதாவது இந்த போலீஸோட விசாரணையில ஒரு முக்கியமான தகவல் ஒண்ணு வெளியே வந்திருக்குங்க. அது பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் ரூசோ அப்படிங்கிற ஒருத்தர் தாங்க அந்த ஆருத்ரா மோசடியில முக்கிய குற்றவாளின்னு போலீஸ் அரசு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த தயாரிப்பாளர் கிட்ட இருந்து ஒயிட் ரோஸ் படம் எடுக்க போறேன் அப்படின்னு நம்ம ஆர்கே சுரேஷ் 15 கோடி லவுட்டி இருக்காரு. அந்த 15 கோடி வச்சு படம் எடுக்கிறது மட்டும் இல்லாம சொந்தமும் நிறைய பல செலவு செஞ்சிருக்காராமா. அது போலீஸ் வரையில ஒத்து இருக்காரு. இப்ப இவருக்கும் ஆருத்ரா மோசடிக்கு சம்பந்தமே வெளியே பேசுறாரு. உள்ள வந்து என்ன சொல்றாரு, ஆமா ஏன்னா பணம் வாங்கின ஒத்துக்கிட்டேங்கிறாரு. இப்ப இந்த பணத்தையும் யார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஒருவேளை நம்ம ஆட்டுக்குட்டி கூட தான் இருக்குமோ அப்படின்னு சங்கிய தரப்புல பேசிக்கிறாங்க. பட் உண்மை என்னங்கிறது போலீஸ் விசாரணையில தாங்க தெரிய வரும். சொல்லு, நான் சொல்லிடுறியா, அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை இந்த வண்டு முருகன் தான் கொடுத்து வச்சிருக்கிறேன். வெள்ளி எட்டலனா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே, என்ன பிள்ளை நீ. ஐயோ வெள்ளை அடிச்சிட்டீங்களா, வாங்க ஓடிடுவோம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.